இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வளைவு நெக்கில் ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் தான் நம்ம தைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டெய்லி வரும். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றக்காக இன்னொரு தடவை நான் வரைஞ்சி காமிக்கிறேன். 3 இன்ச்சு அகலம் எடுத்துக்கலாம். உயரம் வந்து நான் 8.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. கழுத்தோட அகலத்தை மட்டும் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த வளைவோட கேப் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத ஒரு பாக்ஸ் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வளைவு வரையணும். அந்த வளைவுக்கு கேப் எவ்வளோன்னா ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த வளைவு ஷேப்பை இப்போ நான் வரைஞ்ச மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வளைவுக்குமே 1.5 இன்ச்சு கேப் விட்டுட்டு ஒவ்வொரு வளைவையும் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் ஒரு துணியில் வந்து வரைஞ்சி கட் பண்ணிடாதீங்க. நம்மளுக்கு வந்து அந்த வளைவு ஷேப் கரெக்டாக வருதா என்னான்னு தெரியாது. அதனால் மேக்ஸிமம் அந்த மாதிரி ஒரு கேன்வாஸில் வரைஞ்சி அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் லைனிங் பீஸ்லேயோ இல்லை வெளி பீஸ்லேயோ நீங்கள் கட் பண்ணணும். ஏன்னா அந்த வளைவு நம்ம நெக்கு வெட்டும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஒவ்வொரு நேரம் நல்லா வரும், ஒவ்வொரு நேரம் பார்த்திங்கன்னா அந்த வளைவு ஷேஃப் நம்மளுக்கு கரெக்டாக வராமல் போயிடும். அதனால் நீங்கள் இதில் வெட்டிட்டு அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக சூப்பராக வந்துடும். இந்த டிசைன் நான் தைக்க ஆரம்பித்து நான் 3 டிசைன் தைச்சிட்டேன் இது வரைக்கும். இன்னும் ஒரு டிசைன் வேறு நம்மளுடைய கஸ்டமரு இதே மாடலில் இன்னொரு டிசைன் வந்து தைக்க சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த டிசைன் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்குது இந்த டிசைனு. இப்போ இந்த வளைவு ஷேப்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கா என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம லைனிங் பீஸோடு அடிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளோட லைனிங் பீஸ் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அதில் வந்து அந்த வளைவு ஷேப் வந்து கொஞ்சம் மாற்றமாக இருக்கும், இதில் கொஞ்சம் மாற்றமாக இருக்கும், அவ்வளோதான் வந்து. ஆனால் தைக்கிற மெத்தட் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ஷேப் மட்டும் நம்மளுக்கு மாறும். இப்போ உயர அகலம் எடுத்துக்கிட்டு நம்ம பின் பகுதியை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ கழுத்தில் நம்ம கட் பண்ணலை, ஷோல்டர் மட்டும் நம்ம அளவு வச்சுட்டு ஹார்ம் கோல் மட்டும் நம்ம வளைவு கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி லைனிங் பீஸையும் நம்ம வெளி பீஸையும் ஒன்றா வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். இந்த 2 துணியுமே நம்ம கட் பண்ணி வச்சுட்டு இப்போ கேன்வாஸில் மட்டும்தான் நம்ம வந்து டிசைன் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ கழுத்து பீஸ் எதுவுமே நம்ம வெட்டலை. இப்போ இந்த மாதிரி கரெக்டாக எந்த இடத்துல நம்மளுக்கு சென்ட்ரு வருதோ அதை பார்த்துட்டு நம்ம கேன்வாஸை அது மேலே வச்சு நம்ம அயன் பண்ணிக்கலாம். நல்ல பகுதியோட நல்ல பீஸோட உள் பக்கத்தில் நம்ம கேன்வாஸ் வச்சு நம்ம அயன் பண்ணுறோம். ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிசைன் ப்ளவுஸு கண்டிப்பாக வந்து கற்றுக்க முடியும். நீங்கள் வீடியோ தானே நம்ம ஸ்கிப் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது ஒரு டிசைனை நீங்கள் முழுமையாக கற்றுக்கிறது கஷ்டம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் ஒரு டிசைன் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் நிறைய கஸ்டமர் வந்து வர வைக்கலாம். ஏன்னா டிசைன் ப்ளவுஸை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அடுத்தடுத்து கஸ்டமர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம அயன் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து எங்கெங்கே உங்களுக்கு பின் போடணுமோ பின் போட்டுட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா அந்த சேஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு எந்த பக்கமாவது உங்களுக்கு நழுவிக்கிட்டே போகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கே உங்களுக்கு பின் போட முடியுமோ அந்த இடத்துல உங்களுக்கு பின் போட்டு நீங்கள் நல்லா தைச்சிங்கனாலும் சரி, இல்லை இப்போ தான் நீங்கள் புதுசாக பழகுறீங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே இந்த பின் போட்டுட்டு தைங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்முடைய சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஈஸியான முறையில் பார்த்து பழகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கே பின் போட முடியுமோ அந்த அளவு தான் பின் போட்டுட்டேன். இப்போ வாங்க நம்ம ஈஸியான முறையில் எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம வளைவு ஷேப்பில் நம்ம தைச்சிக்கலாம். நம்மளுடைய நெக்கு எதுவுமே நம்ம கட் பண்ணலை, கேன்வாஸில் மட்டும்தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு இடத்தையும் கவனமாக பார்த்து நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் தைக்க முடியும். இந்த வளைவு ஷேப் நம்மளால் தைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ரிப்ளை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இப்போ இந்த வளைவு ஷேப்பில் நம்ம அந்த ஒவ்வொரு வளைவுக்கும் நம்ம ஊசியை வந்து நிப்பாட்டி அந்த வளைவு ஷேப் வந்து எப்பயுமே வந்து மெதுவாக தான் நம்ம தைக்கணும். அந்த வளையிற இடத்துலலாம் நம்ம அப்பப்போ அந்த நண்டுக்காலை தூக்கி விட்டுட்டு எந்த இடத்துல நம்மளுக்கு அந்த வளைவு ஷேப் வல்லைன்னா அப்படி நண்டுக்காலை தூக்கிட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா அந்த வளைவு ஷேப் வந்துடும். நம்ம வளைவு ஷேப்லேயே ஒரு 2 தடவை நம்ம நண்டுக்கால் தூக்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வளைவுக்குமே ஒரு 2 தடவை 3 தடவை அந்த மாதிரி நம்மளுக்கு தூக்குற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வளைவு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரே சேமில் தைச்சிருங்க. அப்படி இல்லை அப்படின்னா
உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நான் எத்தனை தடவை அந்த நண்டுக்காலை தூக்கி தூக்கி நான் அந்த வளைவு சேஃபாக அடிக்கிறேன்னு. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வளைவுக்கும் நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வளைவு சேஃப் கரெக்டாக வரும். இப்போ எல்லா வளைவுக்கும் நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ ஒவ்வொரு வளைவுக்குமே நம்ம இப்போ தச்சு முடிச்சுட்டு ஒவ்வொரு வளைவுக்கும் இந்த மாதிரி ஒட்ட கட் பண்ணிடணும். அந்த வளைவு வரும்போது அந்த நூலுக்கிட்ட நல்லா ஒட்டி கட் பண்ணால் தான் அந்த சேஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் தச்சு திருப்பும்போது நல்லா அதை எடுத்து விட்டுட்டு ஒவ்வொரு வளைவுமே நீங்கள் தைச்சா தான் அந்த சேஃப் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் திருப்பி விட்டுட்டு அதை அயர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அங்கங்கே இருக்க ஊசியெல்லாம் நம்ம எடுத்துட்டு நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். அதை திருப்பிட்டு நீங்கள் இந்த ஒவ்வொரு வளைவுமே இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டாங்க தான் அந்த வளைவு சேஃப் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. கேன்வாஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு அந்த வளைவு சேஃப் டக்குனே வந்துடும். நீங்கள் கேன்வாஸ் கொடுக்காம இந்த வளைவு சேஃப் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வளைவு நெக்கு வராது. அதனால் வந்து எப்பயுமே வந்து இந்த கேன்வாஸ் கொடுத்துட்டு தான் இந்த நெக்கில் தைக்கணும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வளைவு நெக்கு நம்ம அமுக்கடி போட்டு தச்சு எடுத்துட்டோம். இதில் வந்து ஒரு சின்ன பால்ஸ் வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஒரு பால் எடுத்துக்கிட்டு துணியில் உள்ளே சுற்றிட்டு இந்த மாதிரி நம்ம பூ கட்டுற மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கிறணும். நாட் போட்டு எடுத்துட்டோம்னா நம்ம அந்த வளைவுக்கு இந்த டிசைன் வச்சோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த வளைவு சேஃபில் நம்ம அங்கேருந்து வளைவை நம்ம கரெக்டாக அங்கேருந்தே அடிச்சுட்டு வந்துடலாம். அங்கங்கே அடிக்காமல் நம்ம எப்பயும் போல் ஒரு வளைவுக்கு ஃபுல் வளைவுக்கு நம்ம தைக்கிற மாதிரியே அந்த ஒவ்வொரு கேப்லேயும் வச்சு தைச்சிட்டு அந்த இடத்துல வரும்போது மட்டும் ஒரு சின்ன டாட் தையல் மாதிரி போட்டு எடுத்துகிட்டு அப்படியே நம்ம அந்த ஃபுல் வளைவை நம்ம தைச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லா பக்கமும் தைச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
பாருங்கள், ஒரு சிம்பிளாக சூப்பராக ஒரு வளைவு நெக்கு நம்ம தைச்சிட்டோம். கைக்கும் அதே மாதிரி மேட்சாக நம்ம ஒரு ஸ்லீவ் நம்ம தைச்சிருக்கோம். அடுத்த வீடியோவில் ஸ்லீவ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.